ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் சேமியா ரவை வச்சு ஒரு வெஜிடேபிள் கிச்சடி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கடாய் வச்சுட்டு முதல்ல இந்த சேமியாவையும் ரவையும் தனித்தனியாக வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். ஒரு லைட்டான ஒரு வார்ம் டெம்ப்ரேச்சர் இருந்தால் போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வறுக்கக்கூடாது. ஒரு சிம்மில் வச்சு ரொம்பவே மிதமான சூட்டில் அதை வறுத்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு பிளேட்டில் சேமியா தனியாக, ரவை தனியாக. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள் ரவை போட்டுருக்கேன். ஸோ ரவையுமே ரொம்ப வந்து ஒரு லைட்டான ஒரு சூடில் வந்து அதை வறுத்து எடுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஏன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போடுறோம். ஸோ குழந்தைங்க வந்து காலம்புற சாப்பிடும் போது ஒரு காரம் இல்லாமல் ஒரு மிதமான காரத்தில் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ வயிற்றுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சாப்பிடும் போது ஒரு பிரியாணி ஃபீல் லைட்டாக கொடுக்கும். ஸோ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுட்டோம். தக்காளியும் வந்து நான் கையிலேயே ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ அவங்க தான் வந்து இந்த கிச்சடி பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு கூட சொல்லலாம். என்னவோ எங்கள் அம்மா கைப்பட்டால் சூப்பராக இருக்குங்க. சுமாராக இருக்க சமையல் கூட சூப்பராக ஆகிடும். அவங்க ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், நிறைய எண்ணெய் வேண்டாம். ஸோ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட், பீன்ஸு, அந்த உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு மிஸ் பண்ணிட்டாங்க போல் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் கட் பண்ணி இப்போது அதில் ஆட் பண்ணிவிடுவாங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதே பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஒரு பே லீஃப், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த வெஜிடபிளோடையே சேர்த்து இந்த ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிட்டாங்க. காலம்புற கொஞ்சம் பரபரப்பாக இருக்குங்க. ஏன்னா பசங்கள்லாம் வந்து காலேஜ் போகணும், அவங்க வேலைக்கு போவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நிதானமாகிடுவோம் நாங்கள். அதுக்காக தான் இந்த பரபரப்பான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நடந்துட்டுருக்கு. அண்ட் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நாங்கள் இந்த வெஜிடபிள் கிச்சடி நாங்கள் பண்ணிவிடுவோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னால் இது தான். இது கூட ஒரு மசால் வடை வச்சுக்கிட்டால் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆனால் வந்து காலையில் மசால் வடைலாம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் இல்லை, வெறும்னே இதையே நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அப்படியே போட்டுட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து அது கொஞ்சம் காரம் கொடுக்கும். சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மா வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு கேட் வாக் மாதிரி நடந்துட்டுருக்காங்க. அவங்க தான் வந்து சமைப்பாங்க. ஆக்சுவலாக என்னன்னு சொல்லிடுவாங்க, இந்த சமையல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க வந்து ஒரு கலரி விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இஞ்சி பூண்டு விழுது அண்ட் இந்த தக்காளியை வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதையும் சேர்த்துப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா செய்கிறாங்க அப்படின்னு என்னடா இது பெரியவங்களை செய்ய விட்டுட்டு இவங்க வந்து எதுவுமே பண்ணலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. எது சொல்கிறாங்களோ இந்த ரெசிபி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் அதுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுடுவோம். ஜஸ்ட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறது தான் அவங்களோட வேலை. இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கும் தெரியும் வயசானவங்கள ரொம்பவே வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க தான் வந்து விருப்பப்பட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது கூட வந்து இந்த ஸ்மாஷ் ஆகிடுது இல்லைங்களா இந்த வெஜிடபிள்ஸ்லாம், அந்த தருணத்தில் வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். அண்டு வந்து ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கணும். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. அந்த தருவாயில் தான் வந்து இந்த சேமியா அண்ட் ரவையும் நம்ம சேர்த்துப்போம். பாருங்கள் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது. அப்போ வந்து இந்த சேமியாவையும் ரவையும் நம்ம சேர்த்துக்கணும்.
ஃபஸ்ட்டு சேமியா சேர்த்துக்கிட்டு அது நல்லா தண்ணியில் வந்து முங்கணும். அந்த கொதிக்கிற தண்ணியில் முங்கணும். அதுக்கு அடுத்தது தான் ரவையும் நாங்கள் சேர்த்துப்போம். இதே தாங்க நானுமே சமைப்பேன். ஆனால் அதில் எதனா ஒரு குறை என் பசங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து அம்மம்மா சமைக்கலை, நீங்கள் தான் சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நல்லா தெரிய வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரவையை வந்து ரொம்ப பொறுமையாக கொட்டணும். அந்த பிளேட்டில் இருந்து பூ மாதிரி உதிர்த்து வரணும். டக்குன்னு கொட்டக்கூடாது. ஒரு மாதிரி கெட்டி பட்டுரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மாதிரி லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் மிதமாக அப்படியே தட்டிகிட்டே இருக்கணும். பூ மாதிரி விழணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விழுந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து கெட்டி தட்டாது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டைலு. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நான் ஹோம் மேக்கர். ஸோ உங்களுக்கு தெரியும், ஹோம் மேக்கர்னால் எல்லார் வீட்லேயும் ஒரு ஹோம் மேக்கர் இருப்பாங்க. அவங்களுடைய வேலை பளு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்னோடய பேஷன் வந்து இந்த வீடியோ எடுக்கிறது. எனக்கு ஒரு 3 இயர்ஸ் பிஃபோரே எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. ஆனால் வந்து இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட் ஆன் த வால் மாதிரி இருந்தேன். அப்புறம் இந்த வருஷம் தான் எனக்கு என்னவோ தெரியல, ஒரு உத்வேகம் வந்துருச்சு. பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வணங்குற கொடுங்கலூர் பகவதி அம்மன் மேலே பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக நீங்கள் தான் என்னை வந்து வெல்கம் பண்ணணும் இந்த சோஷியல் மீடியாவில். பாருங்கள், சூப்பராக அந்த லம்ஸ் மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் சூப்பராக வரும். அதுக்கு தான் ரவையை வந்து ரொம்ப பொறுமையாக கொட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தான், 2 செகண்ட் தான் சிம்மில் வைக்கணும். அதுக்கு அடுத்தது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சுட்டா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பிளேட் போட்டு நம்ம மூடி விட்டுடணும். ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட் போட்டு மூடி விட்டுட்டா நல்லா பூ மாதிரி மலர்ந்து இருக்கும். சூப்பராக இருக்குங்க பிளேட்டில் போட்டு சாப்பிடும்போது. ஒரு சிம்மில் இருக்கிறது ஒரு 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸ் இல்லை, 2 செகண்டே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் காலேஜ் கிளம்பிட்டாங்க. மாடியில் வந்து பார்த்தா அரளிப்பூ சும்மா பூத்து குலுங்கி இருக்குது. பார்க்கும் போதே அப்படியே பறிக்கணும் போல் இருந்தது. சரி, எங்கள் கொடுங்கலூர் பகவதி அம்மனுக்கு ரொம்பவே விசேஷமான பூ. ஸோ அதனால் பறிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து துளசியும் வச்சுருக்கேன். அதுவும் நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு. அதுவுமே அவங்களுக்கு ரொம்பவே விசேஷமானது. ஸோ இது ரெண்டுமே நல்லா சூப்பராக வளருதுங்க. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய லாங் வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள் என்னோடய சேனலில். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்பவே தேங்க்ஸ். பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷியாக சூப்பராக இருக்குதுங்க. துளசி பச்சை பசேல்னு எக்ஸலண்ட்டாக இருக்கும். கற்றாழையும் புஷ்ஷியாக இருந்தது, அதை நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். அரளி தான் ரொம்பவே பூத்து குலுங்கும். இன்னமும் நிறைய அரளி வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க.